வகுப்பறை முழுவதும் குழந்தைகளின் சிரிப்பு, உரையாடல், உற்சாகம் பரவியது. ஆனால் ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்திருந்தான் ஒரு சிறுவன். அவன் அமைதியாக இருந்ததால் அவனை யாரும் பொருட்படுத்தவும் இல்லை, யாரும் அவனுடன் பேசவும் இல்லை. மற்ற நாட்களைப் போல இன்றும் மணி அடித்தவுடன் எல்லா குழந்தைகளும் மகிழ்ச்சியாக விளையாட்டு மைதானத்திற்கு ஓடிச் சென்றார்கள். ஒருவரை ஒருவர் அழைத்து கூட்டாக விளையாட ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த சிறுவன் மட்டும் ஒரு மூலையில் அமர்ந்து அமைதியாக அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தான். இதை தூரத்தில் இருந்து கவனித்த ஆசிரியருக்கு அவனது தனிமை ஏதோ ஒரு ஆழமான உணர்வை ஏற்படுத்தியது. அவர் ஒரு மாணவனை அழைத்து கேட்டார், ஏன் அந்த பையனை மட்டும் விளையாட கூப்பிடல? அவன் எப்பவுமே அமைதியாவே இருக்கிறான், யாரோடையும் பேசுறதும் இல்ல. அதால நாங்க அவனை கூப்பிடல. அதோட அவன் பார்க்க ஒரு மாதிரியா இருக்கான் சார். ஆசிரியர் எதுவும் சொல்லவில்லை. அவரது பார்வை அந்த சிறுவனின் மீது மட்டும் பதிந்திருந்தது. அவரால் நேரடியாக அவனிடம் கேட்க முடியவில்லை. எனவே அவனை புரிந்து கொள்ள வேறு விதமான ஒரு வழியை தேர்ந்தெடுத்தார். மணியோசை கேட்டவுடனே அந்த சிறுவன் பள்ளியிலிருந்து முதலில் வெளியேறினான். அவன் எதற்கோ அவசரமாய் சென்று கொண்டிருந்தான். ஆசிரியர் அவனை மெல்ல பின்தொடர்ந்தார். அவன் வீட்டை அடைந்தவுடன் அங்கே ஒரு நொடி கூட தாமதிக்காமல் ஒரு சிறிய முறுக்கு பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். தனது சைக்கிளில் கடற்கரையை நோக்கி புறப்பட்டான். ஆசிரியரும் தூரத்தில் இருந்து அவனை பார்த்து கொண்டே சென்றார். அவன் கடற்கரையில் அந்த பெட்டியில் இருந்த முறுக்கை விற்பனை செய்ய தொடங்கினான். அங்கு வரும் ஒவ்வொருவரிடமும், முறுக்கு வாங்கிக்கிறீங்களாண்ணா, முறுக்கு வாங்கிக்கிறீங்களாக்கா என்று மரியாதையுடன் கேட்டு விட்டான். அந்த தருணத்தில் தான் அந்த ஆசிரியருக்கு உண்மை புரிந்தது. அவனது அமைதி, அவனது தனிமை, அவனது யோசனைகள் எல்லாம் காரணம் இல்லாமல் இல்லை. அவன் பேசாம இருந்ததுக்கும் விளையாட போகாம இருந்ததுக்கும் ஒரு காரணம் இருந்தது. அவன் ஒரு சாதாரண மாணவன் அல்ல. அவன் ஒரு குடும்பத்தின் சுமையை தன் சிறு தோள்களில் சுமக்கின்ற ஒரு உன்னதமான மனிதன்.